விளையாடி இருக்கீங்க விஜயகாந்த் சார்? ஏன்லாம் நல்லா தெரியும் எனக்கு. நாங்கெல்லாம் ஒரே டீம் தானே. அல்ல அந்த டைம் ஊமை வெளியில் டைம் எனக்கு அவங்கெல்லாம் சீனியர். ஊமை வெளியில் எடுத்தவங்க எனக்கு சீனியர். ஆனாலும் விஜயகாந்த் சார் ஆபீஸுக்கு போயிருக்கேன், ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல அவர் கூட பேசியிருக்கேன். நாங்கெல்லாம் ஒன்னா சாப்பிட்டுருக்கோம், கோபிச்செட்டிப்பாளையம் ஷூட்டிங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு பழக்கம் உண்டு. ஆமா, நிறைய கதைகள் உங்களுக்கு பர்சனலாவே நிறைய கதைகள் பர்சனலா தெரியும். விஜயகாந்த் நல்ல மனிதன், மிகச்சிறந்த மனிதன். எம்ஜிஆருக்கு பிறகு நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு நல்ல மனுஷனை பார்க்கணும், விஜயகாந்த் வந்துருங்க, நேரம் வந்துருங்க. சார் அரசியல் தலைவர், சினிமாக்காரங்க, நல்ல நடிப்பு போக்குவரத்து, நான் அந்த பாயிண்ட்டுக்கே வரல. நல்ல மனிதர் எம்ஜிஆருக்கு அடுத்து வந்து எம்ஜிஆரே நல்ல மனிதன் என்று சொல்ல தெரியும் அனைவருக்கும். நேரம் வந்திருக்கே விஜயகாந்த் நல்ல மனுஷன், இவ்வளவுதான். அப்ப மத்தவங்க எல்லாம் கெட்டவனா ஐக்கியம் கட்டுறாதியே. அதான் ஏற்கனவே சொல்லணும், ஒருவன் அறிஞர் என்றால் மற்றவங்க முட்டாள் கிடையாது. அவர் அறிஞர் என்று மற்றவர்கள் சொல்லும் அளவிற்கு அவர் உயர்ந்திருக்கிறார். அது மாதிரி இவங்க ரெண்டும் நல்ல மனுஷங்க. இன்னும் நல்ல மனுஷங்க நிறைய பேர் இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம பார்வைக்கு இவங்க ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறதுனால. எனக்கு ஒரு விஷயம் சார், இப்ப நீங்க சொன்னதுனால தோணுது. இப்ப ஒரு சமீப காலமா ஒரு 4-5 வருடங்களா அவர் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம விஜயகாந்த் சார் ஓய்வில் இருக்காங்க. 4-5 வருடமா தொடர்ந்து சந்திக்கிற எல்லா பிரபலங்களும் சரி, எல்லா சேனல்களையுமே சரி, அவரை பற்றி உயர்வான விஷயங்கள் பல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவரோட பழகவங்க எல்லாருமே. ஆனா அவர் ரொம்ப ஆக்டிவா இருக்க காலகட்டத்தில் அந்த அளவுக்கு அவரை பத்தி சரியா பேசலன்னு ஒரு வருத்தம் எனக்கு பர்சனலாவே உண்டு. அது எதனால? அது இப்ப பேசுறாங்க நிறைய விஷயங்கள் அவரை பத்தி, பட் அவர் ஆக்டிவா இருக்கும்போது ஏன்? அது மனித இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இறந்து போனவங்க அவங்கள பற்றி இன்னைக்கு நிறைய அவங்களுடைய திறமைகளை எவ்வளவு பேசுறோம். அதற்கு நிகரான திறமைக்காரங்க, அதை விட கூடிய திறமைக்காரங்க இப்ப லிவிங்லேயே இருக்காங்க, லைவ்ல இருக்காங்க. லைவ்ல இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை செய்ய மாட்டோம் சார். அது இயற்கை, அதாவது இயற்கையான இயல்பு. அது அந்த சூழ்நிலை வந்து அந்த அமரரான பிறகுதான். இப்போ நம்ம ஊர்லயே பாருங்க, ஒருத்தர் நல்ல மனுஷங்க எப்ப சொன்னீங்கன்னா, அவன் இறந்து சுடுகாட்டில் புதைக்க போற இடத்துல தான் தங்கமான மனுஷன்பான். நம்ம இவன் திரும்பி பார்ப்போம், இவனாடா சொல்றான் இப்படி ஏன்னா அது அப்படி. அப்போ அந்த உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய வார்த்தையை வெளியே எழுப்பது ஒருவனுடைய அந்த சூழ்நிலை. இது என்ன செய்யும்னா, அந்த கருணை அலைகளை பிறப்பிச்சு அதை உள்ள இருந்து தூக்கிட்டு வரும். இப்போ விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப ஆக்டிவா பிஸியா இருக்கும்போது அதை சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை. அந்த ஆக்டிவும் பிஸியும் குறையும் போதுதான் அவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுவும் நேச்சுரல் பிசிக்ஸ் தான், தானா வர்றது எல்லாருக்குமே. தானாவே வந்துடும், நேச்சுரல் பிசிக்ஸ். ஆனா நீங்க அங்கேயுமே அவர் ஆக்டிவா இருக்காரு, இவர் ஆக்டிவா இருக்காரு, அப்ப அதை பேசுறாங்கன்னா அன்னைக்கு அதை ஃபீல் பண்ணிருப்பாங்க, அன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க. சொல்ல தோணாது, சொல்ல தூண்டாது. இயற்கை, நேச்சுரல் பிசிக்ஸ். அது அப்படித்தான் மானோட வாழ்வு. அதே மாதிரி ஒருவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? நம்ம எதிரியே ஆனாலும் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எப்படி ஃபீல் பண்றோம்? இப்போ விஜயகாந்த் சார் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாம இருக்காரு, ஆனா எல்லார் நெஞ்சத்துக்குள்ளே இப்போ ஒரு இருக்கு, நல்ல மனுஷன், இவர் சீக்கிரம் எந்திரிச்சு வந்து சீக்கிரம் இவர் வந்து நடமாடணும், சீக்கிரம் இவர் ஆக்டிவா இருக்கணும், சீக்கிரம் இவர் ஒரு நல்ல விஷயத்துக்கு வரணும் அப்படின்னு இப்ப நினைக்கிறோம். அப்படி வந்த பிறகு பேச மாட்டோம். நேச்சுரல் பிசிக்ஸ், இட் இஸ் a natural phenomena. ஆனா எல்லாருக்கும் ஃபீல் ஆகும், எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். ஆனா நான் நேரே பார்த்துருக்கேன், எம்ஜிஆர் நேரம் பார்த்துருக்கேன், எம்ஜிஆரை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். விஜயகாந்த் நேரம் பார்த்துருக்கேன், சத்தியமாக நல்ல மனிதன். ரெண்டாவது என்ன மேட்டர்னா, அவர் இயற்கையிலேயே நல்ல மனுஷன் தான். ரெண்டாவது அவர் எம்ஜிஆருடைய ஃபாலோவர். அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தனை ஃபாலோ பண்றவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அதனால தன்னை அப்படியே வச்சுக்கிட்டுன்னு ஆசைப்பட்டாரு. வடிவேலனோட இப்ப நீங்க தொடர்புல இருக்கீங்க? ரொம்ப நீங்க இல்ல, அவர் இந்த டிஎம்கேக்கு ஊர்வலம் போனார் இல்லையா, அதுல இருந்தே எனக்கு அவருக்கு சண்டை இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா விலகுது. அவர் அங்கிட்டு போறாரு, நான் கொஞ்சம் 2-3 வெளிநாடு போனேன், அப்படியெல்லாம் கொஞ்சம். இப்ப கரண்ட்ல இல்லை, இப்ப கரண்ட்ல இல்லை. அதுக்கு பிறகு கூட கொஞ்ச நாள் வந்தாரு, அதுக்கு பிறகு கூட கொஞ்ச நாள் லைன்ல இருந்தாரு, பேசினாரு. அதுக்கு பிறகு அவர் ரூட்டு மாறி போச்சு, ரூட்டு மாறி போச்சு. நான் எப்பவுமே பேசினா தான் பேசுவேன்.